உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. நாங்கள் எல்லா பூஜையும் ஹோமமும் பண்ணி வைக்கிறோம். உங்களுக்கு என்ன பூஜை வேணும்னாலும் லைவ் வீடியோ காலிங்கில் உங்களுக்கு சங்கல்பம் எடுத்து அபிஷேகம் பண்ணி அதை தவிர பிரசாதத்தையும் நாங்கள் கொரியர்லேயே அனுப்பிச்சி வச்சிருவோம். ஆன்லைனில் வீடியோ கால் மூலம் பார்க்குறதுனால நமக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்க மாட்டோம். முன்னாடி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால அவங்க டெலிவரி பண்ணாமல் இருக்காங்களா? அதே மாதிரி தான் இது எல்லா தோஷத்துக்குமே நான் ஒரு பூஜைகள் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணுறீங்க. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் பையனோ பொண்ணுக்கோ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் நீங்கணும்னே சொல்லிட்டு அஸ்ட்ராலஜியை பற்றி தெரியாதவங்க பேசுறது தான் பரிகாரத்தை பற்றி வேலை செய்யாதுன்றது. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒருத்தர் வந்தார். கோல்டு 13,000 to 14,000 rupees ஆயிடும். 1 gram of gold will come to 14,000 rupees. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஆதேஷ் நிறுவனர் KB கோபால் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பொதுவாகவே நமக்கு ஏதாவது தோஷம் இருக்குது அப்படிங்கும்போது நிறைய ஜோதிடர்கள் சொல்கிற விஷயம் பரிகாரம், பூஜை இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த இடத்துக்கு போய் பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு போய் பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அவ்வளோ ஈஸியாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோயிலுக்கோ இல்லை வேற எங்கேயாவது இருக்கிற கோயிலுக்கோ பூஜைலாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இந்த ஆன்லைனில் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. அதை எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே எங்களுக்காக. இப்போ யாரோ ஒருத்தர் தைப்பூசத்துக்கு பூஜை பண்ணணும். அவங்க கோவிலில் போய் நின்னாங்கன்னா பெரிய கியூவாக இருக்கும். சாமியை தரிசனம் மட்டும்தான் பண்ண முடியும். பூஜை பண்ண முடியாது, அபிஷேகம் பண்ண முடியாது, ஹோமம் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதே நீங்கள் ஆதேஷ் நிறுவனத்துக்கு, அதாவது எங்கள் நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே பைசா அனுப்பிச்சிட்டிங்கன்னா, அதாவது ஜிபே வழியாவோ ஃபோன்பே வழியாவோ எது வழியாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா, எங்கள் வாத்தியார் லைவ் வீடியோ காலிங்கில் உங்களுக்கு சங்கல்பம் எடுத்து அபிஷேகம் பண்ணி அஷ்டோத்திர பூஜை ஃபுல்லாக பண்ணி தூப தீபம் நைவேத்தியம் காட்டுவாங்க. அதை தவிர பிரசாதத்தையும் நாங்கள் கொரியர்லேயே அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை இப்போ இந்த கந்த சஷ்டியில் எங்களுக்கு 6 முகத்துக்கும் பூஜை பண்ணோம், முருகரோட 6 முகத்துக்கும் பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதேஷில் இருக்கிற ப்ரீஸ்ட் 6 முகத்துக்கும் ஒரு முகத்துக்கும் தனியாக சங்கல்பம் எடுத்து அஷ்டோத்திரம் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் லைவாக காமிப்பாங்க. அப்படி இல்லை சார், என்னால் ஆதேஷ் இதில் லைவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்கன்னா, எங்களுடைய வாத்தியாருங்க ஆதேஷோட வாத்தியாருங்க ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு தைப்பூசத்துக்கு நீங்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஹோமம் பண்ணணும் அப்படின்னா அது உங்கள் வீட்டில் தான் பண்ணிக்க முடியும். கோவிலில் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா வால்யூமு ப்ளஸ் நிறையா ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேரில் சங்கல்பம் எடுத்து உங்கள் பேரில் பூஜை பண்ணிவிட்டு அஷ்டோத்திர பூஜை பண்ணிவிட்டு தனியாக ஹோமம் ஆதேஷோட வாத்தியாருங்க உங்களுக்கு பண்ணி வைப்பாங்க. அதே கான்செப்ட் தான். லைவாக பார்க்கலாம், இல்லை நீங்கள் அவங்கள ரெக்கார்டட் வெர்ஷனாகவும் கேட்கலாம். ஆதேஷில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா சிங்கிள் வாத்தியார் ஹோமம் இருக்குது. ஒரே ஒரு வாத்தியார் ஹோமம் பண்ணி வைப்பார், 2 வாத்தியார் பண்ணி வைப்பார், 4 வாத்தியார் பண்ணி வைப்பார். உங்களுடைய ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். உங்களுக்கு அலைச்சல் இல்லை, கஷ்டம் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. ஆதேஷ்ன்றது நீங்கள் இப்படி பாருங்கள், இப்போ பிளிங்கிட்டு, ஜெப்டோ, ஸ்விக்கி ஒன்று, ஜொமேட்டோ மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபுல் பூஜையை லைவாக பார்த்துக்கலாம். எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆதேஷில் ஃபுல்லாக அஷ்டோத்திரம் படிப்பாங்க. இப்போ கோவிலில் அஷ்டோத்திரம் ஒரு 10 நாமாவளி பண்ணிவிட்டு நிறுத்திடுவாங்க. இங்கே ஆதேஷ் வாத்தியாருங்க ஃபுல்லாக அந்த அஷ்டோத்திரம் படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு. அதனால் நாங்கள் எல்லா பூஜையும் ஹோமமும் பண்ணி வைக்கிறோம். உங்களுக்கு என்ன பூஜை வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்ககிட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா பண்ணலாம். அது தவிர எங்களுக்கு கால் சென்டர் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இல்லை சார் எங்களை ரிமைண்ட் பண்ணுங்கள் பூஜைக்கு அப்படின்னா பண்ணி வச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ குரு பயிற்சிக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கணும், சனி பயிற்சிக்கு பூஜை பண்ணிக்கணும், இப்போ ராகு கேது பயிற்சிக்கு பூஜை பண்ணிக்கணும்னா
நீங்கள் கோவிலில் போய் நிற்கணும், அவங்க வந்து டயர்டாக இருப்பாங்க, அவங்க சரியாக பண்ணி வைப்பாங்களான்னு தெரியல. இப்போ எங்கள் நிறுவனத்தை ஆதேஷ் நிறுவனத்தை அணுகுனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபுல் பூஜையை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பேர்லேயே சங்கல்பம் எடுத்துகிட்டு இண்டிவிஜுவலாக ஆதேஷ் வாத்தியாருங்க வந்து பூஜை பண்ணி வைப்பாங்க. அதோட வீடியோவும் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் நீங்கள் ஜஸ்ட்டு பணம் அனுப்ப வேண்டியதுதான். நீங்கள் வந்து பூ பழம் வாங்குறதோ இல்லை க்யூவில் நிற்கிறதோ அந்த மாதிரி இல்லை. உங்கள் வீட்டோட கம்ஃபர்ட்லேருந்தே நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ஆதேஷ் நிறுவனத்துக்கிட்ட சொல்கிறீங்க, சார் எனக்கு வந்து 11 o'clock தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன், எனக்கு அப்போ தான் குரு பயிற்சிக்கு வந்து பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமுக்கும் பண்ணி வைப்போம். இல்லை சார் எனக்கு காத்தாலம் 5 மணிக்கே நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஆதேஷ் வாத்தியாருங்க 5 மணிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ உங்கள் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பூஜையை வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணிக்கலாம். உங்கள் மன திருப்திக்கு வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேர், நட்சத்திரம், கோத்திரம் அதெல்லாம் கொடுத்தீங்கனாலும் ஆட் பண்ணி பண்ணித்தரோம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நிறைய பேத்துக்கு ஜாதகத்தில் ஒவ்வொரு தோஷங்கள் எல்லாமே இருக்கும். அந்த வந்து செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், ராகு கேதுபதியாக இருக்கட்டும், இது எல்லா தோஷத்துக்குமே நான் ஒரு பூஜைகள் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணுறீங்க? ஆமாம் மேடம். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்குது, உடனே ஜாதகத்தை தூக்கி போட்டுருவாங்க. இல்லை செவ்வாயோடு இருக்கிற ஜாதகத்தை தான் வந்து பண்ணுவாங்கன்றது வந்து அவசியமே கிடையாது. அது வந்து பரிகாரம் தெரியாத அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இப்படி வந்து பேசுகிறது தான் ப்ராப்ளம். நாங்கள் வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து 90 days வந்து பூஜை பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ஆதேஷ் நிறுவனத்தை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் பையனோ பொண்ணுக்கோ வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் நீங்கணுன்னே சொல்லிட்டு சங்கல்பம் எடுத்து அதை வந்து அபிஷேகம் பூஜை பண்ணி உங்களுக்கு டெய்லி வந்து வீடியோ வந்து அனுப்புவோம். ஸோ 90 daysக்கு முருகருக்கு பூஜை பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, 1-7 ராகு கேது தோஷம் இருக்குது, 2-8 வந்து ராகு கேது தோஷம் இருக்குது, அதே மாதிரி தான் மேட்ச் பண்ணுன்ற வந்து அவசியமே கிடையாது. நீங்கள் அந்த ராகு கேது தோஷத்துக்கு வந்து பரிகாரம் வந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு ஒரு நாள் பரிகாரம் பண்ணிட்டா போதும், சில பேருக்கு 48 நாள் பண்ண வேண்டியது இருக்கும், சில பேருக்கு 90 நாள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆதேஷ் நிறுவனத்தை அணுகுனீங்கன்னா ராகு கேதுவை வச்சே வந்து நாங்கள் வந்து சங்கல்பம் எடுத்து ஆதேஷ் வாத்தியாருங்க வந்து அபிஷேகம் பண்ணி ஆதேஷில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோஷங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி அனுப்பிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தில ஹோமம் பண்ணணும், நிறைய பேர் வந்து ராமேஸ்வரத்தில் தான் பண்ணணும் அப்படின்வாங்க. அவங்களுக்கு வந்து நேரம் கிடைக்காது, பொருள் செலவு இதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். எங்ககிட்ட வந்தீங்கன்னா ஆதேஷ் நிறுவனத்தில் 8 வாத்தியாருங்க வந்து பண்ணுவாங்க. அது வந்து உங்கள் அம்மா சைடும் பண்ணுவாங்க, அப்பா சைடும் பண்ணுவாங்க. அம்மாவில் வந்து அதாவது அம்மா பாட்டி, அதுக்கு மூத்த அம்மா, அந்த மாதிரி அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அந்த பாட்டியும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ 2 சைடும் பண்ணிவிட்டு 28 நரகத்துலேருந்து உங்கள் குலமாக இருக்கிறவங்க, வம்சம் மாறவங்க எல்லாம் வெளியில் மோட்சத்துக்கு போகணுன்னு பண்ணுவாங்க. அது வந்து ராமேஸ்வரத்தில் அந்த ஹோமத்தை வந்து பண்ண மாட்டாங்க. இதை வந்து நீங்களும் லைவாகவே பார்க்கலாம். இதை நிறைய பேர் ஃபாரினில் இருக்காங்க, இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பண்ண முடியாதுன்னா எங்கள் ஆதேஷ் நிறுவனத்தை அணுகுனாங்கன்னா அவங்க வந்து வி வில் பி வெரி ரெஸ்பான்சிவ். அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் காசு அனுப்பலாம். அதே மாதிரி காசு வந்தோடனே ஆதேஷ்லேருந்து அந்த கால் சென்டர் டீம்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்கள் கோத்திரம், உங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவில் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இல்லை லைவாக வந்தீங்கன்னா லைவாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டே இப்போ வந்து மாறிடுச்சு, யூடியூப் மாதிரி மாறிடுச்சு, லைவ் வந்து வந்ததுனால தான் இந்த சர்வீஸை வந்து நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறோம். இதுக்கு வந்து நிறையா பேர் ரெஸ்பான்ஸ் வந்து சரி இன்னும் இதை பற்றி நீங்கள் பேசுங்க, இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும், ஏன்னா இப்போ எங்களால் வந்து பண்ண முடியல அப்படின்றதுனால தான் நாங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க இருக்காங்க, பரிகாரம் பண்ணி வைக்கிறவங்க இருக்காங்க. நாங்கள் அஸ்ட்ராலஜியும் பார்ப்போம், பரிகாரமும் பண்ணி வைப்போம். ஓகே. ஆன்லைனில் அஸ்ட்ராலஜியுமே பார்க்குறது? ஆமாம் மேடம். இப்போ வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க. இப்போ நான் அங்கே உட்காந்துருக்கும்போது யூஎஸ்லேருந்து ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சார் நான் உங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இப்போ மணி 2 இருக்குது, எங்கள் ஊர் டைம் 2 இருக்குது. நான் சொன்னேன் 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள், நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து நான் மட்டும் பண்ணல, எனக்கு கூட இருக்கிற நிறைய அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து பண்ணுறாங்க. இதை வந்து ஆன்லைனில் நியூமராலஜி பார்ப்போம், ஆன்லைனில் வாஸ்து பார்ப்போம். இப்போ டேரட் கார்ட்ஸ் நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறது வந்து
ஆன்லைன் கிளாஸஸும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து பூஜை வந்து கற்றுக்கணும் சார், நான் வந்து ஹோமம் வந்து கற்றுக்கணும் சார் அப்படின்னீங்கன்னா ஆன்லைனில் வந்து பாடசாலை இருக்குது. அது ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அதில் வந்து பூஜை, ஹோமம், சுக்தங்கள் அந்த மாதிரி கற்றுத்தரோம். நாங்கள் வந்து ட்ரெடிஷனோட ஆதேஷில் டெக்னாலஜியை மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் வந்து அதை வந்து கற்றுக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எத்தனை வருடமா அந்த ஆதேஷ் நிறுவனம் செயல்பட்டு வருது சார்? இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அஃபிஷியலாக வந்து ஒரு 10 வருஷமாக செயல்பட்டு வருது. நான் எங்களுக்கு வந்து ஒரு 4 ஃப்ளோர்ஸ் ஆஃபீஸர். இப்போ உதாரணத்துக்கு நான் நேற்றே சொல்கிறேனே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஹோமம் பக்கத்தில் பண்ணி வச்சோம். நேற்றே வந்து ஒரு கிட்டத்தட்ட 100, அதை தவிர ரெகுலர் பூஜை, எங்களுக்கு பரிகார பூஜை எல்லாம் வரும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 220 பூஜை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வச்சோம். அதனால் இதை வந்து உங்கள் எல்லாம் வெல் ட்ரெயின்டு ப்ரீஸ்ட், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரீஸ்ட்டு ஒழுங்காக ஸ்பஷ்டமாக சொல்லுவாங்க. ஆதேஷை பொறுத்த மட்டும் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. நாங்கள் வந்து ஏதோ ஏனோ தானோ அப்படிலாம் பண்ணி வைக்க மாட்டோம். ப்ராப்பராக பண்ணி வைப்போம், எக்கனாமிக்கலாகவும் பண்ணி வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காளஹஸ்தி போகிறீங்க, அங்கே எல்லாரையும் கும்பலாக நிற்க வச்சுட்டு ஒரே ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு குட்டியுண்டு நாகரை கொடுத்துட்டு அதுக்கு ஏதோ குட்டியுண்டு பூ போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. சங்கல்பமே வாத்தியார் உங்கள் பேரில் இண்டிவிஜுவலாக பேரில் எடுத்து, ஆதேஷில் வந்து பேரை எடுத்து அதை வந்து சங்கல்பம் எடுத்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் காளஹஸ்தியில் போனீங்க, ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. அது தவிர ரேட்டு வந்து எங்கள் ரேட்டுக்கும் காளஹஸ்தி ரேட்டுக்கும் பாதி ரேட்டு தான். இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் அங்கே போகணும், அங்கே நிற்கணும், லைனில் நிற்கணும், க்யூ நிற்கணும், சாப்பாடு, ட்ராவலு, கன்வீனியன்ஸு அந்த மாதிரி இல்லை. உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் அந்த பூஜையை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து கொள்ளலாம். ஸோ எண்ட் டு எண்டு சொல்யூஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு அமேசானில் போய் ஆர்டர் பண்ணுறீங்க, எண்ட் டு எண்டு மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல், ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே எண்ட் டு எண்டு வந்து பண்ணித்தரோம். இப்போ உதாரணத்துக்கு வியாபத்தி யோகம்னு இருக்குது, அதுக்கு வந்து பூஜை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஹோமமும் பண்ண. அசிலேஷா பலி வந்து இங்கே யாருமே பண்ண மாட்டாங்க சார், தமிழ்நாட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு 16 கணபதிக்கு வந்து ஹோமம் பண்ணி வச்சுருக்கோம், 64 கணபதிக்கு ஹோமம் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது தசமகா வித்யாவுக்கு பூஜை பண்ணியிருக்கோம், தசாவதாரத்துக்கு ஹோமம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி எங்கள் நிறுவனம் ஆதேஷ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு என்ன ஹோமம் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பரிகாரம் பண்ணும்போது ஆதேஷில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முகூர்த்தத்தில் தான் நாங்கள் வந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு நாள் பூஜைக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்தாலே போதும். இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய பேர் வந்து பூஜை பண்ணும்போது அவங்க கிட்ட சொன்ன ரிவ்யூஸ்லாம் என்ன, அவங்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க சார்? மேடம் ரொம்ப சிம்பிள். எவ்ரி இயர் நாங்கள் வந்து வால்யூம் வந்து அப்படியே டபுள் ஆகிட்டே இருக்குது. இட்ஸ் நாட் இப்போ நாங்கள் வந்து ஸோ மச்சோ நாங்கள் இப்போ இந்த இதை வந்து பேசுகிறதுக்கே, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஆரம்பிச்சது வந்து ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பித்தோம். நவ் வி ஹேவ் 4500 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ அதை தவிர்த்து இப்போ நம்பர் ஆஃப் வாத்தியார் வந்து என்கிட்ட இனிஷியலாக 2 பேர் இருந்தாங்க, இப்போ வந்து கிட்டத்தட்ட 27 பேர் இருக்காங்க. ஸோ தட் இட்ஸ் ஆல் ஸ்பீக்ஸ் வால்யூம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆதேஷில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் சங்கல்பம் ஷீட்டு போட்டு அதை அழகாக எழுதி ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்தீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ த ரீசன் இஸ் மெனி பீப்புள் லைக் இட். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதேஷில் காம்ப்ரமைஸ் இருக்காது, நிறைய இடத்துல அபிஷேகம் இருக்காது. எங்கள் இடத்துல அபிஷேகம் இருக்கும், ஒழுங்காக அஷ்டோத்திரம் வந்து பண்ணுவோம், ஆசீர்வாதம் பண்ணுவோம். பிராமின்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பூஜையை வந்து ஆதேஷில் இருக்கிறவங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை தவிர உங்களுக்கு கால் சென்டர் டீம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வி ஆல்சோ சென்ட் ரிமைண்டர் டு த கிளைண்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து குரு பயிற்சிக்கு இருக்குது அப்படின்னீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ புக்கிங் வரும். ஏன்னா எங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த மாதிரி பண்ணி வைக்கிறவங்க யாருமே கிடையாது. அதனால் வி ஹாவ் அ வெரி குட் பிராண்ட் ரெப்புடேஷன். அந்த த ரீசன் வை ஐம் ஸ்பீக்கிங் இஸ் லெட் மெனி பீப்புள் நோ, மெனி பீப்புள் கெட் பெனிஃபிட்டட். நிறைய பேர் வந்து ப்ராப்பராக பூஜை பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதே மாதிரி ஆதேஷில் சொன்னீங்கன்னா வீட்டிலேயே கிரகப்பிரவேசம் பண்ணி வைப்போம். நாங்கள் வந்து பிராமின் கல்யாணம் பண்ணி வைப்போம். ஏன்னா நிறைய வாத்தியாருக்கு வந்து பிராமினிக்கல் கல்யாணம் வந்து பண்ணி வைக்க தெரியாது, உபநயனம் பண்ணி வைக்க தெரியாது. நான் எங்கள் ப்ரீஸ்ட்டுங்க வந்து அதெல்லாம் வந்து பண்ணலாம். இப்போ இது எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து நியூயார்க் சிட்டி ப்ரொஃபஸர் மாதிரி, ஐஐடி மாதிரி நாங்கள். ஸோ அதனால் வி ஆர் வெல் ட்ரெயின்ட் இன் தி திங் அக்ராஸ். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பரிகாரம் வந்து வேலை செய்யாது, கீழே செய்யாது, அதெல்லாம் அப்சல்யூட் நான்சென்ஸ். அஸ்ட்ராலஜியை பற்றி தெரியாதவங்க
பேசுறது தான் வந்து பரிகாரத்தை பற்றி வேலை செய்யாதுன்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்ன சொன்னார், நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் எல்லா அஸ்ட்ராலஜர்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்குறேன், உங்கள் ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அவர் 27 அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிருக்கார். ஆனால் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்றது நான் சொன்ன அவருக்கு கிடைக்காதுன்னு இட் டர்ன்ட் அவுட் டு பி கரெக்ட். நான் சொன்ன மெயின்ஸே வந்து நீங்கள் கிளியர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இட் டர்ன்ட் அவுட் டு பி கரெக்ட். அவர் எங்கிட்ட எடுத்துன்னு வந்து காமிச்சார், சார் இவ்வளோ அஸ்ட்ராலஜர் நான் வந்து மெட்ராஸில் போயிருக்கேன், இவ்வளோ பேர் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ்ட்ராலஜி அப்ரோச்சே வந்து பரிகாரமாக எடுத்துக்கோங்க, சொல்யூஷனாக எடுத்துக்கோங்க. பரிகாரத்தை பற்றி நான் புக்கே எழுதிருக்கேன், ரெமிடியல் மெஷர்னு. அது வந்து அஸ்ட்ராலஜிக்கலி இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் புக்ஸு, கிண்டிலில் விற்கிறாங்க. அதே மாதிரி தமிழில் வந்து நாங்கள் ஆரோமீரான்னு அவங்களும் வந்து பரிகாரத்தை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பரிகாரம் பற்றி கற்றுக்கணுன்னாலும் வாங்க கத்துறேன் அஸ்ட்ராலஜராக இருந்தால். அதே மாதிரி பரிகாரங்கள் தான் அஸ்ட்ராலஜி. அதுவும் எஸ்பெஷலி ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சீங்கனாலே உங்கள் தசாபுக்தி ப்ராப்ளங்கள்லாம் வந்து சால்வ் ஆகும். இன்னொரு டவுட்டுமே இருக்கும் இல்லையா சார், இப்போ பரிகாரம் வந்து ஆன்லைனில் வீடியோ கால் மூலம் பார்க்கறதுனால வந்து நமக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அந்த பரிகாரம்? மேடம் இப்போ ரொம்ப சிம்பிள் மேடம். அந்த காலத்தில் வந்து நேருக்கு நேர் பேசினா தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்கன்னாங்க. இப்போ ஆன்லைன் ஆகிடுது, டெக்ஸ்ட் ஆகிடுது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நேருக்கு நேர் வந்து பார்க்குறோம். உங்கள் பேர், உங்கள் நட்சத்திரம், அதாவது உங்கள் பாஸ்வேர்ட், ஐடி அதெல்லாம் போட்டு தானே நாங்கள் வந்து பண்ணுறோம். இப்போ ஜென்ரலாக வந்து நாங்கள் வந்து யாருக்குமே பண்ணுறதில்ல. இப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கோத்திரம், நட்சத்திரம், ராசி அந்த பேர் சொல்லி தான் பண்ணுறது. இப்போ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பவித்ரா. பவித்ரா. என்ன நட்சத்திரம் நீங்கள்? பூச நட்சத்திரம். இப்போ நாங்கள் வந்து இப்போ சொல்கிறதுன்னா பவித்ரா நாமதேச பூச நட்சத்திரே கடகராசோ ஜாத்தஸ்ய தனபந்தன விமோகாய தனஸ்தம்பன விமோகாய அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து எடுத்து பண்ணுவோம். ஸோ அதனால் இட் ஹாஸ் அன் இம்பேக்ட். அண்ட் அப்படி சொன்னவங்கலாம் நாங்கள் வந்து பண்ணி வச்சு அவங்களே சொல்லிக்கிறாங்க, ரொம்ப இம்பேக்ட் இருக்குது சார், அப்படி இல்லை இப்படி இல்லை. முன்னாடி வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால அவங்க டெலிவரி பண்ணாமல் இருக்காங்களா? அதே மாதிரி தான் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுமே ஒழிய எசன்ஸ் கோர் வந்து இம்பேக்ட் இருக்க தான் செய்யுது சார். அதே மாதிரி பொதுவான விஷயங்கள் நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் ஆகுது. நான் நிறையா ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணுவார், ஸ்டாலின் வந்து வின் பண்ணுவார், அந்த மாதிரி நான் நிறையா ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்து குரு பயிற்சி மட்டும் ஹெவியாக கரெக்ட் ஆகும். இதை நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. குரு பயிற்சி வர மட்டும் விச் இஸ் ஸ்டில் கிட்டத்தட்ட ஏப்ரல் மட்டும் வந்து இட் வில் பி மார்க்கெட் வில் பி இன் ஹெவி கரெக்ஷன். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன ட்ரெண்டு டிஐஐஸ் வில் ஓவர் டேக் எஃப்ஐஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எஃப்ஐஎஸ் எல்லாம் விட்ரா பண்ணாலும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வில் ஓவர் டேக். ஸோ இந்தியா மார்க்கெட் வில் கம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த டிஐஐஸ். ஸோ அதனால் அது வந்து மேசிவ் ஷிஃப்டாக இருக்கும். இந்தியா வந்து 11th ஹவுஸில் தான் வந்து சாட்டன் வந்து டிரான்சிட் ஆகுது, லாபஸ்தானத்தில் தான் டிரான்சிட் ஆகுது. இந்தியா 6 to 7% growth வந்து வரும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இட் இஸ் அ வெரி குட் டைம் ஃபினான்ஷியலி ஃபார் த நெக்ஸ்ட் 2.5 years. ஓகே சார். சார் இப்போ கோல்ட் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே, இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு. ஆமாம், நான் வந்து முன்னாடியே வந்து சொன்னேன் 6000 ரூபாய் இருக்கும்போதே நான் வந்து கோல்டு ரேட் வந்து 10,000 ஆகும்னு சொன்னேன். இப்போ கூட சொல்கிறேன், கோல்டு வந்து 13,000 to 14,000 rupees ஆகிடும். 1 gram ஆஃப் கோல்டு வில் கம் டு 14,000 rupees. அதனால் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பயமாக இருந்ததுன்னா கோல்டை வாங்கிக்கோங்க. லாங் டேர்மில் வித்தின் த நெக்ஸ்ட் 2-3 years இட் வில் டச் 10,000. 6-7-8 yearsல இட் வில் டச் 14,000. கோல்டு வந்து பயங்கர அப்ஸ்விங்கில் வந்து போகும். அதனால் இது வந்து அஃப்கோர்ஸ் அந்த ப்ரெடிக்ஷனை நிறைய பேர் இப்போ எடுத்து பேசுகிறாங்க. அது வந்து அகெயின் ஐம் டெல்லிங் கோல்டு வில் ரீச் 14,000 rupees. அதனால் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரியலன்னா ஜஸ்ட் பை கோல்டு அண்ட் பை இந்த கோல்டு ஆர்னமெண்டல் கோல்டு. ஏன்னா அது ரெண்டு வகையிலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடிஎஃப் வாங்கினீங்கன்னா தெர் இஸ் அ லிமிடேஷன் வித் தட் திங். அதனால் கோல்டு வந்து வாங்கிக்கோங்க. இட் இஸ் ஸ்டில் கோயிங் டு கோ அப். இப்போ இருந்த இது வந்து கோல்டெல்லாம் கரெக்டெல்லாம் ஆகாது. கரெக்டானாலும் ஃபியூ 110s தான் கரெக்ட் ஆகும். ஸ்விங் ஆகும்போது 1000s மேலே போகும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். உங்களுக்கு தெளிவான விளக்கத்திற்கு நன்றி. தேங்க்யூம்மா. ஆதானுக்கு ரொம்ப தேங்க்ஸு. வரப்போகிற காலங்களையும் நம்ம ஆதேஷை பற்றி வேறு என்னென்ன பரிகாரம், ஹோமம், பூஜைன்றதை பற்றி பேசலாம். தேங்க்யூ சார். கண்டிப்பாக மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.